வெல்கம் டு ராயல் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நான் எறா தொக்கு செய்ய போகிறேன். 300 கிராம் பெரிய எறா எடுத்திருக்கேன். பெரிய எறா வந்து நடுவில் வந்து நான் பட்டர்ஃப்ளை மாதிரி வெட்டி அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். முதல்ல நம்ம எறாவை வந்து வானலில் சேர்ப்போம். அதில் இருக்க தண்ணி லைட்டாக போனோடனையும் அதில் கொஞ்சம் உப்பையும் எண்ணெயும் போட்டு எறாவை லைட்டாக வதக்கி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்குவோம். திரும்பி ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம், முட்டைக்கு சேர்க்குற மாதிரி. அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டியும் நான் கொஞ்சமாக எடுத்து திருவி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு. பச்சை மிளகாவையும் பொடிசாக அறுத்து வச்சுருக்கேன் 3 பச்சை மிளகாவை. அதையும் போட்டு நல்லா வதக்கின பிற்பாடு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குங்க. ஆல்ரெடி எறாவில் உப்பு சேர்த்தாச்சு. நல்லா மசிய வதக்குங்க. வெங்காயத்தையும் தக்காளியும் தொக்கு அருமையாக இருக்கும். நம்ம ரவுண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா பெப்பரை நான் சேர்க்க போகிறேன். பச்சை மிளகா ஆல்ரெடி சேர்த்துட்டேன், காரமாக ஆகிடக்கூடாது. இப்போ தான் ஆல்ரெடி வேக வச்சுருக்க எறாவை லாஸ்ட்டாக சேர்க்கணும், தூளெல்லாம் சேர்த்து பிற்பாடு. நீங்கள் எறாவை செஞ்சு சேர்த்துங்கன்னா கண்டிப்பாக எறா வந்து உங்களுக்கு இதாக ஆகாது, ரொம்ப லப்பர் போல் ஆகாது, பொசுன்னு டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. கொஞ்சமாக இப்போ பெப்பர் தூள் தூவிக்கலாம். இந்த பாருங்க, எறா கொஞ்சம் கொத்தின் தலை தூவிட்டு 2 நிமிஷம் விட்ட பொறுமையாக அழகாக எறா வந்துடுச்சு பாருங்கள். எறா வந்து ரொம்ப பொசுன்னு இருக்கும். இந்த தொக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது சோத்தில் போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் தொட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், சாம்பாருக்கு, ரசத்துக்கு, எல்லாத்துக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. நம்ம 2-3 நிமிஷத்தில் இந்த எறாவை செஞ்சு எடுத்துடலாம். அது நீங்கள் எறா தொக்கு செஞ்சுங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எறா லப்பர் மாதிரியே இருக்காது, கையாலேயே புட்டோன்னு தட்டுன்னு புட்டுக்கும். முன்னாடி லைட்டாக வேக வச்சு சேர்த்து பாருங்கள். டேஸ்டியும் இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எறா வந்து லாஸ்ட்டில் சேருங்க, ஃபஸ்ட்லேயே சேர்த்துறாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.